அன்பர்களே வணக்கம். நிறைய விரும்பும் முருகானந்தன். சென்னை ரூட்டில் நடந்துட்டுருக்கேன். நான் இங்கே வந்து பெரம்பூரில் ரெட்டைமலை சீனிவாசன் சாலையில் சுந்தரமூர்த்தி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே புதிதாக ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானார். இப்போ தான் காலையில் அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கார். அவர் வீட்டுக்காக போயிட்டுருக்கேன். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்முடைய இந்து தர்மத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்குறப்போ எனக்கு அதில் முக்கியமாக ஒருத்தராக எனக்கு விநாயகர் தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு வீதியிலையும் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு விநாயகர் சிலை வச்சு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு இருப்பாங்க. இந்த விநாயகர் தான் வந்து சத்தியமாக சொல்கிறேன் நம்முடைய தர்மத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இந்த சுந்தரமூர்த்தி விநாயகர்கிட்ட நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு 50 பேர் லைனாக வந்தாங்க. அவங்களுக்கு வழிபாடு தெரியல. நான் ரெண்டாவது அவங்க அவசரம், சென்னை பொறுத்த வரைக்கும் அவசரம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவசரமாக வந்து படபடான்னு ஒரு தீபத்தை ஏற்றுறாங்க, கற்பூரத்தை ஏற்றுறாங்க, சாமி தொட்டு கும்பிட்றாங்க, தண்ணி மேலே சாமி மேலே சிவன் மேலே ஊற்றிட்டு கன்னத்தில் போட்டு உடனே கிளம்பிட்டாங்க. ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே அவங்களால நிற்க முடியல. அவங்களுடைய நிர்பந்தம், நம்ம அவங்களுக்கு தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆக அந்த 5 நிமிடத்துக்குள்ளே அவர்கள் 50 பேர் அப்போ விநாயகரை பார்த்துட்டு போகிறாங்க. அப்போது எதுக்காக சொல்ல வந்தோன்னா, சேரமான் காதலிங்கிற நம்ம கண்ணதாசனுடைய அற்புதமான புத்தகத்தை இப்போ சமீபத்தில் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா புத்தகத்தையும் எப்படி வாசிச்சிருப்பேன், இன்னமத்தில் சேரமான் காதலி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அந்த நாவலை வந்து வாசிக்கிறதுக்கு எனக்கு தரகால் ஆகிப்போச்சு. அதில் எடுத்துரையும் ஒரு ஆரம்பிப்பார். 800 ஆண்டுகளில் வந்து அந்த பாண்டி நாட்டை ஆண்ட, சேர நாட்டை ஆண்ட ஒருத்தர் வந்து அந்த பதவி திறந்துட்டு அவர் இஸ்லாமிய மதத்துக்கு மதம் மாதிரி அரேபியா போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லுவார், 8ஆம் நூற்றாண்டுகளிலே வந்து இஸ்ரேலியர்களும் கிறிஸ்துவர்களும் முகமதியர்களும் கேரளாவுக்குள்ளே நிறைய வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதில் அப்போவே கூட்டிருப்பார். எனக்கு ஆச்சரியம். அதாவது இஸ்லாமிய சமயம் தோன்றி ஒரு 100 வருடத்துக்குள்ளார கேரளாவுக்குள்ளே அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அது ரொம்ப அதிசயமாக இருந்தது. எப்படி அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். இருந்தாலும் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆக இப்படி பல்வேறு மதங்கள், புத்த மதம் எல்லாமே இங்கே வந்தாலுமே கூட ஒரு காலத்தில் புத்த மதம் தான் இந்தியாவில் வந்து உயர்ந்த இடத்துல இருந்ததுங்க. 6ஆம் நூற்றாண்டுகள் 7ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும் புத்தம் தான் கோல் வச்சிட்டு இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அப்புறம் ராஜராஜ சோழன்லாம் வந்து, அப்புறம் சத்ரபதி சிவாஜி, இந்த மாதிரி நம்மளுடைய நரசிம்மவர்மன் பல்லவன் இப்படியெல்லாம் வந்து நம்முடைய தர்மத்தை காப்பாற்றினாங்க வரலாறு. ஆக இன்றைக்கு அந்த பணியை யார் செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தா விநாயகர் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த மதம் மாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து இந்த அரசாங்கத்துடைய ரிப்போர்ட்டெலாம் நான் ஒரு காலத்தையும் நம்புறதில்லை. எல்லாமே நேரடியாக சென்று ஆய்வு செய்து தான் நான் அதை ஏற்றுக்குவேன். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஊட்டி பக்கத்தில் கூடலூரில் சர்வசாதாரணமாக தினமும் ஒரு 10 பேர் மதம் மாறிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு மதத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க, மாற்றிட்டு தான் இருக்காங்க. வீதிக்கு வீதிக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அரசாங்கம் கண்டுக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம். இனி அரசாங்கத்துக்கு குறைவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆட்சிக்கு யார் வந்தாலும் இப்படித்தான் செய்வாங்க போல், நம்ம அவங்கள பேசி பிரயோஜனம் இல்லை. ஆக இப்படி பல விதங்களில் நம்முடைய இந்து தர்மமானது அரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புழு அரிக்கிற மாதிரி அரிக்கப்படுது. ஆனாலுமே கூட இத்தனையும் தாண்டியும் இந்த தர்மமானது இந்த தேசத்தில் நீடித்து நிலைத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம், நிச்சயமாக முக்கியமான காரணம் விநாயகர் தான். ஒவ்வொரு வீதியிலும் முக்கிலையும் இருக்கக்கூடிய அந்த விநாயகர், அங்கே வந்து அவர் வழிபாடு செய்யக்கூடிய அந்த மக்கள், அதாவது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எப்படி வழிபாடு பண்ணணும் எதுவுமே தெரியலினாலுமே கூட அது அவர் மேலே ஒரு ஈர்ப்பு, அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அது ஒரு பயபக்தியோடு அவங்க தொட்டு பார்க்குறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக இந்த விநாயகர் நம்முடைய தர்மத்தை ரட்சிப்பவர்களில் தலையாய இடத்துல இருக்கிறார். முதற்கடலான விநாயக பெருமான் நிச்சயம் நம்முடைய தர்மத்தை கைவிடவும், ஒரு காலத்திலும் தர்மத்துக்கு அழிவு வராது. யாரும் சனாதன தர்மத்தை, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள்லாம் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும்னு பேசுகிறப்போ ரொம்ப சிரிப்பாக கேலிக்கூத்தாக இருக்குது. ஏனுங்க, சனாதன தர்மத்தை வயசு என்ன, ஆயுசு என்ன? நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களெல்லாம் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சிட முடியுமா? சாத்தியமாக? அது வாய்ப்பே இல்லை. அதனால் நம்முடைய தர்மத்தை வந்து அழிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அது எந்த கொம்பனாலையும் முடியாதுங்க. எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் முடியாது, சாத்தியமே இல்லை. அதனால் இது போன்ற கேனத்தனமான
நாகரிகமற்ற அருவருக்கத்தக்க பேச்சுக்களை எல்லாம் வந்து நிறுத்திக்கிட்டு நல்ல அரசியலை செய்யுங்கள். அரசியல்வாதிகளை நல்ல அரசியலை செய்யுங்கள், மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். அதுதான். அதை விட்டு போட்டு இவங்களை காயப்படுத்துகிற வேலையை தயவுசெய்து இனியும் நீங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது உங்களுக்கு எதிராகத்தான் கிளம்பும். அதையும் இந்த தருணத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஆகா, சுந்தரமூர்த்தி விநாயகர் இன்றைக்கு இரட்டைமலை சீனிவாசன் சாலையில் இருக்கக்கூடிய சென்னை பெரம்பூர் ஓட்டேரியில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி விநாயகர் இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு நம்ம தர்மத்தை பரிபாலனம் செய்வதிலே தலையாய இடத்தை இருப்பவர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான கேள்விக்கு இன்றைக்கு எனக்கு விடையை தந்திருக்கிறார். நன்றி, வணக்கம். அரகர பார்வதிபதியே, அரகர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி.